செதில், இந்த விஷயத்துல ஒவ்வொரு ஆட்சியும் வருகிற போது ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கும். இப்போ இவங்க நாங்க கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் 2 கோடி குடும்பம், கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்கள் இதெல்லாம்னு, அது மட்டுமே தீர்மானிக்குமா? ஏன்னா அரசுக்கு எதிரான மனநிலைன்றது வெளியில இருக்கும்ல, அது தாக்கத்தை ஏற்படுத்தாதா? இல்லைங்க, முதல்ல இந்த தலைப்பு எடுத்ததுக்கு நான் புதிய முறைக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். ஏன்னா அரசை இடித்துரைப்பது அப்படிங்கிறது ஒரு ஊடகத்திற்கு பிரதான கடமை. அதே நேரத்தில் அரசு செய்ததாக ஒன்றை சொல்லுகின்ற பொழுது அது குறித்து ஆய்வு செய்வதும் அதுவும் ஒரு பிரதான கடமை. அதை இன்றைக்கி நீங்கள் செய்கிறீங்க. நேற்று முதலமைச்சர் செய்த அந்த நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எல்லா துறை அமைச்சர்களையும் அழைத்து அவங்க தங்களுடைய மதிப்பெண் அட்டையை ப்ராக்ரஸிவ் கார்டு அங்கே சப்மிட் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியை நீங்களும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அவங்க கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி. அப்புறம் தம்பி சுவாமிநாதன் பேசிகின்ற பொழுது ஒன்று சொன்னார், அரசுட்டே டேட்டா இருக்குமே, இதுக்கு எதுக்கு இத்தனைன்னு சொல்லி அப்படின்னு சொன்னார். நேற்று வெறும் டேட்டா அது இருக்கும், எல்லா அரசுட்டையும் இருக்கும் எவ்வளோ பயனாளிகள். ஆனால் நேற்று வேற ஒன்று செஞ்சாங்க. கூடுதல் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பேசிகின்ற பொழுது ஒன்று சொன்னாங்க, எங்களுக்கு இன்னும் இந்த திட்டங்களில் எதெல்லாம் பலன் பெறணும் சரியாக கிடைக்கலைங்கிறதையும் கேட்டுட்டு வெளிப்படையாக ஒரு அரசு வைக்குதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வெளிப்படையாக அதை வச்சாங்க. எங்களுக்கு இன்னும் அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டா வழங்குதலில் இன்னும் கூட நிறைய பேர் வேணுங்கிறத கேட்டாங்க அப்படிங்கிறத ஒன்று சொன்னாங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இன்க்ளூட் பண்ணணும், எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிக்கின்ற பொழுது நிறைய இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்குங்கிறத சொல்லிட்டு, உதாரணமாக போக்குவரத்து செலவுகள் உள்ளிட்டவற்றை கூட எங்களால் பேர் பண்ண முடியல, அதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்கணும்லாம் சொன்னாங்க. அப்போது வெறும் கணக்கு கேட்டுட்டு நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோங்கிற டேட்டா இல்லை, மக்கள்கிட்ட போய் முறையாக என்ன செஞ்சுருக்கிறாங்க கேட்டு ஓகே அடுத்தது என்னெல்லாம் செய்யலாங்கிறதையும் சொன்னாங்க. அப்புறம் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசின பொழுது ரொம்ப தெளிவாக சொன்னார், 505 வாக்குறுதிகளில் எதெல்லாம் நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்குது, எதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய இதுக்கு வெயிட் பண்ணுது. முக்கியமாக ஒன்று சொன்னார், 20 திட்டங்கள் டிராப் பண்ணிட்டோம், அது பிசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை வெளிப்படையாக ஒரு அரசு ஒத்துக்குது, சொல்லுது. ஆமாம், நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தோம், அதிகாரிகள்கிட்ட பேசுகிறோம், இவ்வளவு திட்டங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம், இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, இதெல்லாம் ப்ராசஸில் இருக்குது. அப்போது இது இவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக நேற்று அதை செஞ்சுருக்கிறாங்க. இதை இதுக்கு முன்பு எந்த அரசும் இன்க்ளூடிங் இதற்கு முன்பு திமுக அரசு கூட இதை செஞ்சதில்லை. இப்போ சுவாமிநாதன் சொல்றதுல இப்போ ஆடு மாடு கோழி கொடுக்க இது மாதிரி பயனாளிகள் இருக்கத்தான் செய்வாங்கன்ற பார்வை இருக்குல்ல. எல்லா அரசுகளும் வருகிற எடப்பாடியார் அவங்க ஆட்சியிலிருந்து வெளில வரப்பையும் அவங்களுக்குமான இது இருக்க. அதாவது எஸ், இப்போ எல்லா அரசுமே அதை செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் இலவச பஸ் பாஸ் திட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சைக்கிள் திட்டத்தை கொடுத்தாங்க. லேப்டாப் திட்டம் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது, இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு பயனாளிகளும் செஞ்சுருக்கிறாங்க, மாற்றுக்கருத்தில். ஆனால் இன்னைக்கு இந்த 5 ஆண்டு காலம் இந்த அரசு செஞ்சுருக்கிறது இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நேற்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் மிகப்பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய, உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மட்டுமே படிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாமானிய அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் ஒரு ஆண்டுக்கு அரசு எவ்வளவு செலவு பண்ணுது சார்? அவங்களுக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுது. அப்போ இப்படி அவர் ஒரு வார்த்தை நேற்று முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது சொன்னார், யாரும் விடுபட்டக்கூடாதுங்கிறத நாங்கள் ரொம்ப கான்சியஸாக இருக்கோம் அப்படிங்கிறத வலியுறுத்தினார். திருப்பி அந்த இவங்க போட்டிருக்க நேற்று ரிசல்ட் வருது, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ரிசல்ட். 60 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகி இருக்கிறார்கள். 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்து பலன் பெற்றவர்கள். அதில் 30க்கும் மேற்பட்டவர்கள் முழு நேரமாக நேரடியாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் என்ன செஞ்சிருக்கிறவங்க, பிராக்டிஸ் பண்ணவங்க. சுவாமிநாதன் சொல்றதுல நீங்க இல்ல இந்த டேட்டா சொல்லுங்க. இப்ப கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல எத்தனை பேர் நீங்க இந்த மாதிரி பயிற்சி கொடுத்து கொண்டு வந்தீங்க? பலன் அடைஞ்சவங்க இருக்கிறாங்கல்ல, பலன் அடையாதவங்க வெளியில இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்கன்றது அப்படிலாம் கிடையாது சார். 2 விதம் சார். நீங்க சரி, ஏதோ ஒரு விருப்பம், எப்படியும் கொஞ்சம் பேர் பலன் அடையாம இருப்பாங்க, அவங்க கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்கன்னு எஸ் பதிவாகிற அத்தனை ஓட்டுகளும் திமுகவுக்கு பதிவாகாது இல்ல. நிச்சயமா ஒரு பூத்துல 1500 ஓட்டு இருக்குன்னு வைங்க, 1500 கண்டிப்பா திமுகவுக்கு பதிவாக போறது இல்ல. ஏதோ கொஞ்சம் என்ன செய்ய போகுது, யாருக்கும் விளத்தான் போகுது. அவங்க நீங்க என்ன நன்மை செய்தாலும் என்ன செய்ய போறாங்க சார், மகளிர் உரிமை தொகை வாங்கி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்களா? அதுல அதிமுக சேர்ந்தவங்களும் என்ன செய்வாங்க, இருப்பாங்க தானே. அப்ப அது எல்லா காலத்திலும் இருக்குது. நீங்க என்ன நன்மை செஞ்சாலும் திமுக ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பார்வை இருக்கும். ஆனா நீங்க ப்ரோ இன்குமென்சி தான் இருப்பதா பாக்குறீங்க. நீங்க உண்மையில அதான் நான் சொல்றேன். மீண்டும் புதிய முறைக்கு நான் ஏன் நன்றி சொன்னா, இன்றைக்கு ஊடகங்கள் பேச தயங்குகின்ற மறுக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்க விவாத பொருள் ஆக்கி இருக்கிறீங்க. அது விவாத பொருளாம், அதுல மற்ற நண்பர்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். பட் என்னுடைய கருத்து, இதற்கு முன்பு இல்லாத ஒரு ஆதரவு அலை,
அது வந்து நான் அரசுன்னு கூட சொல்ல மாட்டேன், திமுகன்னு கூட சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் அவர்களின் மீதான ஒரு மிகப்பெரிய ஸ்டாலினுக்கான பாசிட்டிவ் வேவ்ஸ். ரவீந்திரன் அதை அடிக்கடி சொல்லுவார். மிகப்பெரிய ஒரு ஆதரவலை ஸ்டாலினுக்கு வந்து ஆதரவான ஒரு மனநிலையும் அலையும் தமிழ்நாட்டில் வீசி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மறுக்க இயலாத உண்மை. சுவாமிநாதன், இப்போ நம்ம பல தேர்தல்களை பார்க்குறோம், கணிச்சிருவோம், இல்லைப்பா இந்த ஆட்சி வராது, மக்கள் வேறொன்னா நினைக்கிறாங்க. அது மாதிரி தான் பல கட்டங்களில் இருந்திருக்கு. சில நேரங்களில் தான் கூட்டணி கணக்கு வாக்கு சிதறல்ல ஆட்சி தக்க வைக்கிற தன்மையும் நம்ம பார்க்குறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப செந்தில் சொல்றது ஆட்சிக்கு ஆதரவான மனநிலை அப்படின்றது தான் இருக்குன்றார். சுருக்கமா சொல்லுங்களேன் சுவாமிநாதன். இல்ல 2006 2011 திமுக ஆட்சியில கடுமையான எதிர்ப்பலை வீசுச்சு. உங்களுக்கு மின்வெட்டு தொடங்கி பல விஷயங்கள்ல மக்கள் இந்த ஆட்சியை அகற்றணுங்கிற அளவுல கிரவுண்ட்ல ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமா இருந்துச்சு. அந்த அளவுக்கான எதிர்ப்பு அலை வீச்சு இல்ல, ஆனா எதிர்ப்பு இருக்கிறது. நீங்க மக்கள் மன்றத்தில் அதான் நான் சொல்றேன், ஒரு ஆட்சிக்கு ஆதரவு நிலை இருப்பதை போன்றே எதிர்ப்பு மனநிலையும் இருக்கு. எதிர்ப்பு இல்லைன்னா நான் ஒரே ஒரு நிமிடம் மட்டும்தான் சார். தேமுதிகவை ஏன் உள்ள சேர்க்கணும், ஓபிஎஸ் போன்றவர்களை ஏன் உள்ள எடுத்துக்கணும், ஓபிஎஸ் தொடங்கி ஒருத்தரான வைத்தியலிங்கம் அவர்கள் தொடங்கி உசிலம்பட்டி ஐயப்பன் தொடங்கி ஒவ்வொருவரையும் ஏன் உள்ள எடுத்துக்கணும், காங்கிரஸ் ஏன் வெளியில விடாம இவ்வளவு தூரம் அவர்கள் டிமாண்ட் காட்டின பின்பும் கூட காங்கிரஸ் கட்சியை ஏன் உள்ள நீங்க சொல்றது புரிஞ்சிருது. என்னதான் திட்டங்கள் போனாலும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருப்பதனால கூட்டணியை பலப்படுத்துறாங்க முதலமைச்சர்ன்றதுதான் நீங்க சொல்ல சுருக்கமா சேர்ந்து. ஆட்சிக்கு ஆதரவான அலை வீச போய் தான் எப்படியாவது இந்த ஆட்சியை வந்து ஐயோ இவ்வளவு ஆதரவாளர் இருக்கேங்கிறதுக்காக விஜய் கட்சி ஆரம்பிச்சார். அப்படிதான் இருக்கு இப்ப சாமிநாதன் பேசுறது. ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசுவதை தெரிந்துதான் ஓபிஎஸ் திமுக இணைந்து கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு ஆதரவான அலை, ஸ்டாலினுக்கு ஆதரவான அலை வீசுகிறது. இனி எடப்பாடி பழனிசாமி நம்பி பயனில்லைன்னு சொல்லிதான் வைத்திலிங்கம் வந்திருக்கிறாங்க. அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு நிராயுதபாணியாக நின்றவரை கடைசி வரை மோடி அவர்களுடைய தரிசனம் கிடைக்காதா, அமித்ஷா அவர்களுடைய தரிசனம் கிடைக்காதா, பொதுவெளியில் இருக்கலாம், தப்பில்ல சுவாமிநாதன், அது எல்லாமே உண்மைதான். அங்க அவரே இன்னைக்கு அதை வெளிப்படையா சொல்லிட்டாரு. நீங்க புதிய ரகசியத்தை ஒண்ணு சொல்ல சாமிநாதன், அவர் இன்னைக்கு சிஎம் வச்சுக்கிட்டு மதுரையில மேடையில ஓபனா சொல்லிட்டாரு. இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. அரசியல்ல நிராயுதபாணின்னு ஒரு தன்மை இருக்கா என்ன? தனியா இருப்பாரு, அதிகாரத்தை யாரு கைப்பற்றுறாங்களோ நிராயுதபாணின்னு ஒரு அதுக்கு ஒரு வார்த்தை என்னன்னா சார், இந்த நிராயுதபாணியாக வெளியில் துரத்தப்பட்டன்னு சாமிநாதனால் சொல்லப்பட்ட இந்த ஓபிஎஸ் ஆதரவை தேடி நாடி அவருடைய ஆதரவுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்துல காத்திருந்தார். அவருடைய ஆதரவு இல்லாம 4 வருஷம் ஆட்சி நிறைவு பண்ணிட்டாரா?